பல் வலின்னு வந்து நீங்கள் பல் எடுத்ததுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் முன்னாடி ஒரு பல்ல சொத்தை இல்லை எந்த ரீசனுக்காக எடுத்திருந்தாலும் அதை நீங்கள் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணாமல் விடும் போது நாளடைவில் அந்த காலி இடத்தை நோக்கி பக்கத்தில் இருக்க பற்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நகர்றதுனால அந்த பல் இடுக்கில் சாப்பாடு துகள்கள் மாட்டும் போது அந்த இடத்துல பாக்டீரியா அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுனால பல்லில் சொத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பின்னாடி ஒரு பல் எடுத்துகிட்டு அதை கட்டாமல் விடும் போது அந்த பல்லுக்கு எதிர்க்க இருக்க பல்லோ அந்த பக்கத்தில் இருக்க பல்லோ அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிக்கும். இதனால் நாளடைவில் சாப்பாடு மாட்டும் போது பல் சொத்தை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஈர் நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் உங்களோட காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலில் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து நடக்க மாட்டோம் இல்லையா, இன்னொரு காலில் தான் அதிகமாக ஊனுவோம். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு பக்கம் பல்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்னொரு சைட் மென்று சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஒரு பக்கமே மென்று சாப்பிட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த சைடில் தாடை மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் இருக்கிற மசில்ஸ்லேயுமே சேஞ்சஸ் ஏற்படுறதுனால முதுமையான தோற்றம் சீக்கிரமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளோட அடுத்த பதிவில் பல் கட்டுறதுல என்னென்ன வகைகள் இருக்குது, யார் யாருக்கு என்ன மாதிரி பல் கட்ட முடியுன்றதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். டில் தென், ஸ்மைல் வித் கான்ஃபிடென்ஸ்.